தூய்மை பணியாளர்களுக்கு 3 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை எனவும், சம்பளத்தை கேட்டால் அவதூறாக பேசுவதாகவும் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் என்னென்ன? அரசு அதிகாரிகளின் இவர்களின் கோரிக்கைகளை செவிசாய்த்தார்களா? கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடலூர் மாநகராட்சியில 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாநகராட்சி பாத்தீங்கன்னா 45 வார்டுகள் உட்பட்டது. இந்த 45 வார்டுகள்ல தனியார் நிறுவனத்தின் கீழே அந்த தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அங்கு பணியாற்றக்கூடிய 350க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த 350 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை எனவும், அது மட்டுமின்றி அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி பணியாற்றுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கடலூர்ல பாரதி சாலை பகுதியில் அமைந்துள்ள கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை வளாகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்னெல்லாம் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அந்த சம்பவ இடத்துல மாநகராட்சி அலுவலகத்தில் அந்த பிரதான சாலையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது. அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் அளவில் என்ற அளவில் தான் அந்த குறைந்த சம்பளம் வழங்குவதாகவும், அதையும் முறையாக வழங்காமல் அடிமை போல நடத்துவதாக அந்த தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டு வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி தங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த ஊதியத்தை கேட்டால் அவதூறாக பேசுவதாகவும் அந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தற்போது தெரிவித்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அந்த பகுதியில் பாரதி சாலை பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில தூய்மை பணியாளர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமா அந்த மாநகராட்சி பகுதியில பரபரப்பான சூழல் நிலை வருது. ஏனென்றால் ஏற்கனவே நேற்று நள்ளிரவுல சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அதே போல போராட்டம் இன்றும் நடைபெற்று கடலூர்ல தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்.